என்னாகும் 23:20 வாசிங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். யார் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் திருப்ப முடியாது. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை தான், உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை பெற்றிருக்கிறார். அதனாலதான் அந்த கிருபையை எங்க மூலமா உங்களை சொல்றார், நான் உன்னை இப்படி ஆசீர்வதிக்க போகிறேன். அவர் பொய் முந்தின வசனத்தை வாசிங்க. முந்தின வசனம், பொய் சொல்ல தேவன் இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் திரும்ப எடுக்க மாட்டார். அவர் மனமாற மனப்புத்தகம் அல்ல, மனுஷன் தான் மனம் மாறுவான். கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மனம் மாறவே மாட்டார். சொன்னதை செய்கிற கர்த்தர். அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த பகுதி, அடுத்த வசனம் இல்ல, அடுத்த பகுதியை பாருங்க. இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். சொன்னதை செய்வார். அடுத்தது, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறாமல் திரும்பார். சொன்னதை செய்யாமல் திரும்பவே திரும்பாது. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கேட்க போறீங்க. அந்த ஆசீர்வாதம் என்ன என்று 21ஆம் வசனத்தில் பாருங்க. 21ஆம் வசனம், இதுக்கு முன்னால ஒரு இன்ட்ரோடக்ஷன் கேட்டீங்க. இந்த இன்ட்ரோடக்ஷனோடு சேர்ந்து இப்போ அதனுடைய முக்கியத்துவக்குள்ள போவோம். வாசிங்க. அவர் யாக்கோபிலே இதுவரை உங்க அக்கிரமம் எண்ணப்பட்டிருக்கலாம். இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன் அக்கிரமத்தை நான் காண மாட்டேன். இதுக்கு முன்னால உள்ள அக்கிரமத்தை நான் மன்னிச்சுட்டேன், அதை மறந்துட்டேன். நம்ம பென்சில்ல ரப்பரை வச்சு அடிக்கிறது போல உன் அக்கிரமங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. அடுத்தது, இஸ்ரவேலிலே அவர் குற்றத்தை பார்க்கல. அப்ப மனுஷன் உன்னை குற்றம் கண்டுபிடித்தால் அவனை சும்மா விடுவாரா? அப்படி பாருங்க, ஆண்டவர் உங்க குற்றத்தை நான் பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு நான் அவனை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். ஒரு மனிதன் உன்னை சபிப்பதற்காக உன்னை தூண்டி வருகிறான். ஒரு மனுஷன், இங்க பாத்தீங்கன்னா பாலாக் என்ற ஒரு மனிதர் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு வரும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இதுல 2 ரகசியம் இருக்கு. 2 ரகசியம். மனுஷன் உன்னை சபிக்கும் போது, சபிக்கணும் கங்கணம் கட்டும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்கிட்ட அக்கிரமம் இருந்தா கூட அவனுக்காக மன்னிச்சிருக்கு. யாருக்காக? ஒருத்தர் சபிக்கணும்னு வாங்கினாங்க, அவனுக்காக உன் அக்கிரமத்தை மன்னிச்சுட்டேன், உன் குற்றத்தை மன்னிச்சுட்டேன். ஆனா அவனை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. நான் சொன்னது நல்லா புரிஞ்சுங்க. மீண்டும் ஒரு முறை சொன்னேன். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி பாத்தீங்கன்னா, பாலாக் என்ற ஒரு அரசன் பிலேயாம் என்ற ஊழியக்காரன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவர் கங்கணம் கட்டி, நம்ம என்ன பக்கா பிளான் போட்டு, சொல்லுவாங்கல்ல ரூம் போட்டு யோசிப்பாங்க. நான் சொல்ல ரூம் போட்டு யோசிக்க, அவன் முழுசா அதுதான். இவன் எப்ப அடிவான், இவனை எப்படி சபிக்கலாம், இவன் எப்படி நாசமா போவான், இப்படின்னு ஒரு சில கங்கணம் ரொம்ப பக்கா பிளான் பண்ணுவாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அந்த மனுஷனை பார்த்தா எப்போதும் டென்ஷன்ல இருப்பான். முகத்துல ஒரு ஈ கூட ஆடாது. அவன் டென்ஷன்லயே தான் நடப்பான், டென்ஷன்லயே தான் போவான். அந்த மனுஷனை பார்த்தாலே தெரியும். நான் சொல்றேன், இந்த மனிதனுக்காகவே உன் அக்கிரமத்தை மன்னிப்பாரா, உன் குற்றத்தை மன்னிச்சாரு. யாருக்காக? பாலாக்கின் நிமித்தமாக யாக்கோபிலே அக்கிரமத்தை நான் பார்க்கவில்லை, பாலாக்கின் நிமித்தமாக இஸ்ரவேலிலே நான் குற்றத்தை பார்க்கல. அவன் குற்றத்தை கண்டுபிடித்தால் அவனுக்கு திருப்புகிறேன் என்றார். காரணம் இருக்கா? இருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். அவர்களுடைய தேவனாய கர்த்தர், அவர்களுடைய தேவனாய, யாருடைய தேவனாய? என்னுடைய, சொல்லி பாருங்க, என்னுடைய தேவனாய கர்த்தர் என்னுடனே இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார். அடுத்தது, அந்த இயேசு ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கு. எனக்குள்ள கர்த்தர் இருந்தால் எனக்குள்ள அவருடைய ஜெய கம்பீரம் உண்டாயிருக்கும். ஜெய கம்பீரம்னா என்ன? இதுதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஜெய
பாருங்க, ஜெயம் கம்பீரம். ஜெயம் பிளஸ் கம்பீரிப்பது. ஒரு காரியத்துல நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கத்த தந்தால் அந்த ஜெயத்தை எப்படி கம்பீரமாய் ஆர்ப்பரிப்போடு, இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஐபிஎல்ல கிரிக்கெட்ல அந்த கோப்பையை வென்ற உடனே பெங்களூர் பட்டணத்துல ஒரு பெரிய கொண்டாட்டம். அதுல ஒரு 10-12 பேர் இறந்து போனாங்க. அவ்வளவு கொண்டாட்டம், அவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்பு. அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பை உனக்குள்ளே இந்த வாரத்துல வருகிற நாட்கள்ல உனக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள கர்த்தர் செய்ய நல்லவராய் இருக்கிறார். எல்லாம் இந்த வார்த்தை கேட்கும் போது நீங்க செய்ய வேண்டியதுதான், விசுவாசிங்க. எதுலெல்லாம் ஜெயம் வேணும்? நிறைய பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்ல இருக்கிறவங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெயத்தை இழந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து ஒரு ஜெயத்தை தரணும். புற்றுநோயில கஷ்டப்படுவாங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த புற்றுநோயில இருந்து ஒரு சுகத்தை தரணும். அதுல அழகா சொல்லுவாங்க, ஆண்டவர் இயேசு எனக்கு சுகத்தை தந்தா நான் ஊரா தெரு தெருவா நான் சாட்சியா இருப்பேன். சொன்னதை செய்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் செய்வார். அதுக்கு முறை பார்த்தா முதல்ல கொஞ்ச நாள் பார்த்தா ஒரு வீடு விடாம, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் எனக்கு, நான் இப்படி கேட்டேன், இந்த இடத்துல ஜெபித்துட்டு இருந்தேன், கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார். சுகம் தந்தா குணாதிசயமும் மாறணும், அதான் முக்கியம். டயாலிசிஸ் பண்ற எல்லாருக்கும் நான் சொல்றதுதான், நீங்க உங்களுக்கு சுகத்தை தர கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எவ்வளவு பணம் வரையும், எவ்வளவு பணம் வரையும். நான் சொல்றேன், நம்ம சம்பாதிப்பது மருத்துவர்களுக்கு அல்ல, அது நம்முடைய குடும்பத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரா இங்க சொல்லணுமா? சொல்லணும். அதான் ஜெய கம்பீரம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவை அரசனாய், அவனை அரசனாய், இப்ப வேற ஒண்ணு வேண்டாம், ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே முதல்வராக வந்தார். அந்த முதல்வராய் அவர் ஜெயித்துட்டான்னு சொன்ன என்ன ஆர்ப்பாட்டம், எவ்வளவு பட்டாசு, எவ்வளவு பாத்தீங்கன்னா மொத்த புகையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. மொத்த புகையும் அன்னைக்கெல்லாம் பொல்யூஷன் தான் விட்டுட்டோம். நான் சொல்றேன், அப்படி ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நல்லவராயிருக்கிறார். எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்க. நிச்சயமா சொல்றேன், அது எந்த வகையில, அது எதுவா இருந்தாலும் சரி கர்த்தர் செய்வாரான்னு மட்டும் கேட்காதுங்க, செய்வார். ஏன்னா ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 25:8 அதிகாரத்தை பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 25 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். நான் அதான் சொல்றேன், ஜெயத்துக்கு முதல்ல கொண்டு வந்திருக்கிறதுதான் பாருங்க, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஒரு மரணத்தை சந்தித்துக் கொண்டு இருக்கிற சகோதரனோ சகோதரியோ மாமனோ மாமியோ மச்சாரோ எந்த உறவாக இருந்தாலும் உன்னை பார்த்து ஏசாயா சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், உன்னை மரணத்தை ஜெயமாய் விழுந்த பண்ணி உன்னை ஜெயிக்க வைத்து அந்த மரணத்திலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை பெற்று நீ ஜெய கம்பீரமாய் வருவதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, கரகத்தட்டி கர்த்தர் விரும்புவோம். ஏன்னா இந்த பலவீனங்கள் நிறைய, கால் வலியில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நடக்க முடியல கஷ்டப்படுறாங்க, என்னென்ன வழியில் நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா புதுசு புதுசா நோய் வந்துட்டு, புதுசா. எனக்கு மறக்காத ஒரு சம்பவம் சொல்லலாம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னுக்கு இந்த பாத்தீங்கன்னா நம்ம மைனாரிட்டிய கணக்கெடுத்து குடியுரிமை கொடுத்து அதுக்கு நிறைய அசாம்ல பாத்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் எல்லாம் கட்டி காலி எல்லாம் கட்டினாங்க. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் மறந்துட்டாங்க, கேள்விப்பட்டிருக்காங்க. அசாம்ல எல்லாம் நிறைய காலனி எல்லாம் கட்டினாங்க. அந்த சமயம் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? வாடா, என் பிள்ளைகளுக்கு விரோதமாட்டா கட்டினேன், நான் கொரோனாவை வச்சுட்டேன். அப்படி கொரோனா 1, 2 அதோட முடிச்சு. இப்போ தொல்லை தீவு. நான் சொல்றேன், கர்த்தர் இது போல உனக்கு விரோதமாக யார் எழுப்பதாலும் அவர் கொரோனா இல்லை என்ன வேணாலும் விடுவார், அவன் அடிப்பார், உன்னை தூக்குவார். இப்போ நான் இப்ப சொன்னது நல்லா புரிஞ்சுங்க. 4 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க, அசாம்ல எவ்வளவு காலனி கட்டப்பட்டது என்று. எனக்கு அது வாசித்த போது ரொம்ப உண்மை. அந்த டைம்ல நம்மை பாதுகாக்க
தேவன் கையாண்ட ஆயுதம் ஒரு கொரோனா எத்தனையோ பேர் அழித்து. ஆனா எல்லா கிறிஸ்தவர்கள் அழிந்தானா இல்ல, அது நிறைய பாதுகாத்து இருக்காரு. அதான் உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் கொண்டு. அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து நீ எந்த காரியத்திற்காக கண்ணீர் விட்டாயோ, அது புருஷனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும், புருஷனை நினைத்து கண்ணீர் விட்டாயா, பிள்ளையை நினைத்து கண்ணீர் விட்டாயா, நீ ஸ்டெப் எடுத்த உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நீ கண்ணீர் விட்டாயா, கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். எவ்வளவு அழகான வார்த்தை. எல்லா கரங்கத்தை கேட்பதுங்க. இன்னைக்கு நன்மை சொல்லுகிறார், கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். எந்த காரியத்துக்காக கண்ணீர் விட்டாய்? மனிதனுடைய வார்த்தையை நினைத்து நீ கண்ணீர் விட்டாயா? உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைக்கும்படி இன்று அக்கிரமத்தை பார்க்காமல், ஆண்டவர் உன்னை பாவத்தை பார்க்காமல், குற்றத்தை பார்க்காமல் உன்னை மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை கட்டுப்படுத்துவோம். அடுத்த பாருங்க. கர்த்தரது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராமல் முற்றிலும் நீக்கி விடுவார். நிந்த ஒண்ணு இருக்கு பாருங்க, ரொம்ப பொல்லாதது. நிந்தை எப்படி வரும் தெரியுமா? பொய்யாதான் வரும். உண்மையா வந்தா நிந்த வராது. இல்லாததை அவங்க நல்லா பக்காவா பிளான் பண்ணி அப்படி உருவேற்றி அதை ஒரு 4 பேர் அப்படி ப்ரோக்ளைம் பண்ணிட்டா அது காத்துல பறந்துரும். இந்த நிந்தையை பூமியில் ஒன்றை கிட்ட வராதபடி நான் அகற்றுவேன். இதை கர்த்தரை சொன்னது யார் தெரியுமா? கர்த்தர். உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னது யார் தெரியுமா? கர்த்தர். சரி, இப்ப பாருங்க, ஏன் பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு எத்தனை பண்ணுகிறார்? என்ன காரணம்? எல்லாம் இததான் கேட்டிருக்கோம். அவன் ஆசீர்வதித்தான் கர்த்தர் அவன் வாயில அவன் சபிக்கணும்னு வந்தான். நான் சொல்றேன், உன்னை சபிக்கணும்னு வந்தாலும் அவனால அவன் வாயில என்னதான் வரும்? உன்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தை தான் வரும். அல்லேலூயா. அவன் உன்னை சபிக்கணும்னு வரலாம், வாய்ப்பே இல்லை. அவனை ஆசீர்வதிக்க தான் முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். இது ரொம்ப அழகான ஒரு வசனம். வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 22 இதே 8ஆவது 22 3 4 வாசிங்க. ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இந்த இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடலை தாண்டி கடல் பயணமாய் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி இங்க வரும்போது இவங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள். இவங்க நம்ம தேசத்துல எனக்கு பாதையில போனா இந்த மோவாபிய ராஜா பாருங்க, இதுல அழகா சொல்லி இருக்கிறார், ஜனங்கள் ஏராளமா இருக்கிறபடியால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரை கலக்கம் அடைந்து, அடுத்த பாருங்க, மீதியானின் மூப்பரை நோக்கி அதுக்கு சொன்ன வார்த்தை பாருங்க. அடுத்த அந்த முழு வசனத்தை 4வது வசனத்தை உங்க பைபிள பாருங்க. எல்லாரும் பைபிள் இல்லாதவங்க அங்க பாருங்க, ரொம்ப அற்புதமா சொல்லி இருப்பாங்க. மீதியானின் மூப்பரை நோக்கி வாசிங்க. மாடு வெளி புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த மணவாட்டி சபையில இப்ப 10 மணி ஆராதனையில கலந்திருக்கிற இந்த கூட்டம் உங்களை சுற்றி வளைத்து யாரையும் மேய்ந்து போடும் என்று அவன் பயப்படுவான். ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுது? உங்களை பார்த்து ஒருத்தர் பயப்படுறான். பயப்படுறவன் எதுக்கு பயப்படுறான்னா, அவனுடைய வருமானம் மொத்தத்தையும் கொள்ளையடிச்சுடுவானோ. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வரும்போது அழகா சொல்ல பாருங்க, மாடு புல்லை மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்மை சுற்றி யாவை மேய்ந்து போடும் என்று அக்காலத்தில் சிப்போர் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தார். அவன் யாருக்கு ராஜாவா இருந்தான்? மோவாப் தேசத்துக்கு. அவன் பயப்படுறான், இதுக்கு மொத்தமா வாங்க, இங்க ஒரு தண்ணி இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க பயந்து ஒரு தீர்க்கதரிசியை அவன் நாடுகிறார். கர்த்தருடைய பிள்ளையை நாடுகிறார். ஐயா நீ வா, வந்து இவங்களை நீ சபிச்சால் இவங்க சபிக்கப்பட்டுருவாங்க. சில மூட நம்பிக்கை, நம்ம சாப்பிட்டு அப்புறம் போயிடலாம், நடக்காது. அது வாய்ப்பே இல்லை.
நீ இந்த மூட நம்பிக்கையை யார் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அவன் எத்தனை களவழியா பாருங்க. இந்த பாலாக்கு இவரை பிழையாம கொண்டு வர காரணம் அந்த பயம். எனக்கு வீட்டுல, எனக்கு தேசத்துல, என் குடும்பத்தில் உள்ள வருமானங்களை கொள்ளையடித்து விடுவானோ என்று பயந்து சபிக்க ஆயத்தமா இருக்கிறான். அப்ப நான் பாருங்க, கர்த்தர் சொல்ற பாருங்க, சபிக்கிறதுக்கு அவன் வரும்போது பாருங்க, என்ன ஒரு வசனத்தை வாசிப்போம். அது அடுத்த 22:32 வாசிங்க. 22:32 அதே 22:32 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இந்த கழுதையை இதனோடு 3 தடவை அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுடுங்க. வழி மாறுபாடா இருக்கிற மனிதன்கிட்ட கர்த்தர் பேசுவார். உன்னை 3 முறை 10 முறை உன்னை தொல்லை பண்ணி, உனக்கு சங்கடத்தை கொடுத்து, உனக்கு நிந்தையை கொடுத்து, உன்னை இரிட்டேட் பண்ணி, உன்னை கஷ்டப்படுத்தலானா கர்த்தர் இன்னைக்கு அவரை விடவே மாட்டார். ஒரு தூதனானவர் பிலேயாமுக்கு ஒரு கழுதையை கொண்டு எச்சரித்தார். அந்த கழுதை வாயை திறந்து பேசினது. என்ன பேச பாருங்க, 3 தரம் என்னை அடிக்கிறது என்ன? உன் வழி மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய தேவ பிள்ளையே, உனக்கு எதிராக ஒருத்தர் புறப்பட்டு அவனுடைய வழி மாறுபாடா இருக்குமானால், அவர் சொந்தமோ சகோதரனோ சகோதரியோ மாமனோ மச்சானோ பக்கத்து வீடோ எந்த வீடா இருந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும் போது உனக்கு எதிரியாக ஒருவன் புறப்பட்டு வந்தால், அவனுடைய வழி மாறுபாடா இருக்குமானால் கர்த்தர் எதிரியாக மாறுவார். கரங்களை கட்டுப்படுத்துங்க. நான் சொல்றேன் உண்மை. நீ கர்த்தருடைய பிள்ளையானால் உனக்கு எதிரியாக, உன்னை விரோதிக்கிறவனுக்கு எதிரியாக, உனக்கு பக்கபலமாக, உனக்கு ஆதரவாக கர்த்தர் எதிரியாய் புறப்படுவார். அவர்கிட்ட நியாயம் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன ஆசீர்வாதத்தை சொல்வதை தடுக்க வந்தான்? அதான் வார்த்தை. ஆசீர்வதிக்க நம்ம கேட்டோம். ஜெய கம்பீரத்தை பற்றி நான் சொல்லுவேன். கர்த்தர் சித்தம்னா அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு முடிச்சிருவேன். நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். இதுல பாருங்க, என்ன ஆசீர்வாதம். 22வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். 23:22 அதான் ஆசீர்வாதம். என்ன போட்டு பாருங்க, 23வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் அவர்களை புறப்பட பண்ணினது எங்க? எகிப்து. ஆண்டவர் மோசேயை கொண்டு சொன்னது என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். அதுக்கு என்ன சொல்ற பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பலனற்று போயிருக்கிறேன், வருமானத்துல பலனற்று போயிருக்கிறேன், சரீர சுகத்துல பலனற்று போயிருக்கிறேன். நான் எந்த தொழில் செய்தாலும் இதுவரை எனக்கு எல்லாமே நஷ்டமா இருக்கிறது, பலனற்று போயிருக்கிறேன். குடும்ப உறவுகள்ல விரிசல் காணப்பட்டு பலனற்று இருக்கிறேன். அந்த எண்ணம் இருக்குமானால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு கொடுத்து உன்னை எழுப்பி நடக்க பண்ணுவார். கரகத்தடி கத்தப்படுத்துவோம். அதை விசுவாசிங்க. பலனற்று இல்ல, உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் உங்கள் கால்களை போல ஆக்கி அவர் வேகமாய் ஓடுகிற ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல அடுத்த வசனத்துல பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல. உங்களுக்கு இந்த குறிக்கைக்கு போய் மந்திரவாதம் செய்தா ஒண்ணுமே பலிக்க, அதெல்லாம் இருக்காது. மந்திரவாதம் எவனாவது செய்தான்னா கவலையே படாதுங்க. ஏசப்பா அவரை ரட்சிக்கப்பான்னு சொல்லுங்க. நம்மளே இல்ல, மந்திரவாதம் செய்தவனை ரட்சிக்கப்பான்னு சொன்னா ரட்சிக்க மாட்டார், விட்டுருவாரு. ஒன்னும் ரட்சிப்பாரு. நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? ஆண்டவரே அவரை ஆசீர்வதிங்க, அவரை ரட்சியுங்க. அந்த சகோதரனை மாறுபாடான வழியா இருக்குமானால் நம்ம கட்டாயம் கேட்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கோ எந்த காரியத்துக்கோ வீட்டுல இருந்து கிளம்பும் போது, ஆண்டவரே நான் போகிற பாதை உமக்கு பிரியமா, உமக்கு சித்தமா, இந்த பாதையில கர்த்தருடைய சித்தம் இருக்கா கேட்டீங்களா? கேட்டு பாருங்க. தொழில் இறங்கும் முன்பு, கடைக்கு போகும் முன்பு, நீ ஒரு பிரயாசத்தை தொடங்கும் முன்பு இப்படி ஜெயித்து பாருங்க, ஒரு காரியத்தை கர்த்தர் வாக்கி தருவார். அதான் ஜெயம். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. உங்களை சிங்கத்தை போல. அடுத்த வசனத்துல பாருங்க. அடுத்த வசனம், அந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும்,
உங்களை சபிக்கணும்னு நினைச்சு வர்றான் பாருங்க, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. உங்களை பார்த்து சொல்றார், நீ சிங்கத்தை போல எழும்புவாய், பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்பாய். நீ ஒரு லாபத்தை பெற்றாயானால், ஒரு வருமானத்தை பெற்றாயானால் அதை இனி நஷ்டத்துக்கு அனுமதிக்க மாட்டாய். கரங்களை தட்டி கதப்படுத்துங்க. அந்த வசனம் தான். அது ஏன் நினைப்பீங்க? வேற இடத்துல பாருங்க. அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்கள் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் வருமானத்தை நீ சரியா எடுத்து அதை உன்னுடையதாக்கி உன் பிள்ளைகளுக்கோ உன் குடும்பத்துக்கோ செய்யும் வர கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கரெக்டா இருந்த வார்த்தைங்க. நீ தொழில் செய்கிறாயோ அல்லது வேலை செய்கிறாயோ, வேலையில பல போராட்டங்கள் இருக்கலாம், டார்ச்சர் இருக்கலாம், என்னவா இருக்கலாம். படிப்புல படிக்கிற இடத்துல படிக்கிற பிள்ளைகள் கூட பக்கத்துல இருக்கிற நல்லா படிக்கிற பிள்ளை பாருங்க, கொஞ்சம் மார்க் எடுத்தா ஒரு இரிட்டேட் பண்ணும் பாருங்க. இனி அப்படி ஒரு சூழல் வராது. அப்படி இரிட்டேட் பண்ணா அடுத்த மாதத்துல நீ அதிகமான மதிப்பெண் எடுக்கும்போது நீ இரிட்டேட் பண்ணாத, அவங்க வாழ்த்து. அல்லேலூயா. இதான் கர்த்தர். இந்த வசனம் உங்களுக்கு புரியலன்னா வீட்டு ஒரு முறை சொல்றேன். சிங்கம் தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்கள் ரத்தத்தை, அந்த சிங்கம் தான் பட்சித்த மிருகத்தின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் அது என்ன செய்யாது? படுக்கவே படுக்காது. அது சாப்பிட்டு அந்த ரத்தத்தை குடித்து தான் போய் படுக்குமா. அதே போல நீங்க படுகிற பிரயாசம், உங்க வீட்டுக்காரங்க படுகிற பிரயாசம், உங்க மகா படுகிற பிரயாசம், அந்த பிரயாசத்தின் பலனை நீ மொத்தம் அனுபவித்துதான் இளைப்பாற போவையே ஒழிய இதை இன்னொருத்தருக்கு எடுக்கிறதுக்கோ இன்னொருத்தருக்கு கொடுக்கிறதுக்கோ கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்ல போறான்னு தெரிஞ்சுதான் பாலாக்கு பயந்தான். எவ்வளவு அழகா. இது மட்டும் இல்ல, அடுத்த அதிகாரத்துல பாருங்க. அடுத்த அதிகாரம் 4வது வசனம் 24 பாருங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு காண விடும்போது கண்கள் திறக்கப்பட்டவன், அதாவது பாதை மாறனவனுடைய கண்ணை திறந்து, டேய் முட்டாப்பையிலே, அவன் ஆசீர்வதிக்க கிருபை பெற்றவன், அவன் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். நீ வேற வழிய, தவறான வழிய, நீ உனக்கான வழிய சுயத்தை நீ தெரிந்தெடுத்தாய். ஆனா அவனுக்கு போகாத, சர்வ வல்லவர் அவனுக்கு துணையா இருப்பார். யாக்கோபே, இப்ப சொல்ல பாருங்க, உங்க கூடாரங்கள், உங்க வீடு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பானையில மாசரவழியாது, கலசத்துல எண்ணெய் குறையாது, உங்க வீட்டுல சமாதானம் தங்கும். உங்க வீட்டை விசாரிக்கும் போது ஒரு குறைவை காண மாட்டீர்கள். கரங்களை கத்தப்படுத்துங்க. இதுதான் உண்மை. அதுதான் அந்த வார்த்தை. யாக்கோபே கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அருமையானவை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தடுப்பதற்காக அவன் தெரிந்து கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு அரசன். அந்த அரசன் ஒரு ஊழியக்காரன். நான் சொல்றேன், ஊழியக்காரனாகிய நானா இருந்தாலும் என் பாதை மாறுமானால் கர்த்தர் என்னை கண்டிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அது ஊழியக்காரன் சொன்னார். பாதம் மாறினோட உருவின பட்டயத்தோடு இருந்தார். உருவின பட்டயத்தோடு. நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த இடத்துல என்னதான் செய்ய தண்டனை எல்லாருக்கும் எல்லா நியாயம் விசாரிக்கும் போது அது உண்டு. ஊழியக்காரன் கொஞ்சம் கூடுதல் நிறைய கேட்பார். உங்களை கூட விட்டுருவார், என்ன விடவே மாட்டார். நீ என்னடா பிரசவம் பண்ண எனக்கு இன்னைக்கே கேட்டுருவார். என்ன பண்ணாரு? சரி, இப்போ ஜெய கம்பீரம். அது ஒரு அரசன் ஜெயத்தை பெற்று கம்பீரித்து வருவது போல. ஃபர்ஸ்ட்ல பாருங்க, சில பிள்ளைகள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற முதல்ல படித்து முடித்து வேலைக்கு போற பிள்ளைகிட்ட கேட்டா தெரியும். முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே நேர அப்பா மட்டும் அம்மா அங்கேயே கட்டுவாங்க, எனக்கு வந்துச்சுன்னு. சம்பளத்தோட பார்த்துருக்க மாட்டாங்க. அது 5000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி வேற. நேர அடுத்தால ஊழியத்தை வருவாங்க. ஃபர்ஸ்ட் நான் பாருங்க வந்துச்சு, ஜோம் பண்ணுங்க. உண்மைதானே? இதுதான் ஜெய கம்பீரம். இது இல்லாதவங்க இந்த வருகிற நாட்கள்ல உங்களுக்கு கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து உங்களை உங்கள் பிள்ளைகளையும் உன்னதத்தில் ஏறி இருக்க கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. மாற்றையில இது இதே போல ரிசல்ட் பாருங்க. இப்போ பெற்றோர் நினைச்சிருக்கலாம் 500க்கு 400 மதிப்பெண் வராதுன்னு. ஆனா கர்த்தருடைய கிருபையில
ஒரு 475 வருஷத்துக்கு வைக்கலாம். அந்த பெற்றோரை பிடிக்க முடியுமா? அந்த பிள்ளையை பிடிக்க முடியுமா? இந்த தெருவுல இருந்து அப்படி ஒரு சம்பவம் இருந்தா எங்க வீட்டுக்கு கேக் வரும், தாப்பனார் வருவாங்க, தாயார் வரும், முதல்ல மகா வரும். நான் இப்ப சமீபத்துல கூட என் மகா எவ்வளவு மார்க் வாங்கினான்னு எங்க வீட்டுக்கு கேக் வந்துட்டு தான் வச்சு. உன் வீட்டுல வரலன்னா அது நான் பொறுத்து உண்மை. அதுதாங்க மகிழ்ச்சி. அந்த ஜெயகம்பீரம் உன் வீட்டுல இந்த வாரத்துல வருகிற நாட்கள்ல உன் வீட்டுல தங்கி இருக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போம், கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறோம். நம்ம கையில கத்தரி சுத்தமான இந்த ஒரு பகுதியை பார்த்துலாம் நம்புறேன். ஜெயகம்பீரத்திற்கு 2 ராஜாக்கள் 6ஆவது அதிகாரத்துல பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆவது அதிகாரத்துல ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு பகுதியை அதை சொல்லி இருப்பார். 2 ராஜாக்கள் 6ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம். 6ஆவது அதிகாரத்துல ஆமா 8ஆவது வசனம் நீங்க வாசிங்க. 2 ராஜாக்கள் 6:8. சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இந்த ஸ்தலத்தையே பாழை மேற்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இந்த இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வேண்டாம் மக்களே 14 வாசிங்க. 15 வாசிங்க. தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலையில் எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவம் புறப்பட்ட ராணுவம் குதிரைகளும் அப்படி ஒரு பெரிய ப்ரொசெஷன் வந்து வீட்டு முன்னாடி. உங்க வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி பட்டாளத்தோடு காலையில வந்து இறங்குனா எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டுல ஒருவேளை இருக்குமோ கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதுக்கிடையில கதை கட்டுவாங்க. இது இப்படியா இருக்கும் பாத்தீங்க, அது அப்படியா இருக்கும். இங்க அவர் சொல்ற பாருங்க, அழகா சொல்ற கேசிங்க வா ஆண்டவரே. அடுத்த வசனம், அந்த வசனத்துல பாருங்க, அடுத்த வசனம். அதற்கவன் பயப்படாதே, இந்த ஊர்வலத்துல இருக்கிறவங்களை விட உங்களோடு ஊர்வலமாய் வந்து இருக்கிறவங்க அதிகம். கரங்களை தட்டி கத்தப்படுதுங்க. இப்ப நீ இருக்கிறீங்க, உண்மையாகவே சொல்றேன், இந்த இடம் முழுவதும் அப்படி ஜனங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தடும் என்றால் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தால் அதை எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். எப்படி? இவன் வீட்டுக்கு முன்னதான் வந்தான். அவன் திரும்பி பார்த்தா மொத்த மலையும் இந்த மிலிட்டரிக்கு மேல மொத்த மலையும் அக்கினி ரதமும் குதிரையும் வந்து சூழ இருந்தது. ஜெயகம்பீரம். அதே போல கர்த்தர் இன்று உங்களை சுற்றிலும் உங்க பிள்ளைகளை சுற்றிலும், அந்த பிள்ளை எங்க வேலை பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உன் மருமகளை சுத்தி, உன் மகனை சுத்தி, எல்லாத்தையும் சுத்தி இப்படி ஒரு ஜெயகம்பீரத்தை ஆர்ப்பரிக்கும்படி பக்கபலமாய் கர்த்தருடைய தூதர் உங்களை சுத்தி கொண்டு இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டீங்க. ரொம்ப அற்புதமான பகுதி. இதே போல சில மனிதர்கிட்ட கொண்டு அழகா பேச கொடுப்பார். ஆகாபு கிட்ட நம்ம 1 ராஜாக்கள் 17:1 பாத்தீங்கன்னா எலிசா வருவார், எலியா வருவார், ஆகாபு கூப்பிட்டு சொல்லுவார். அவன் ரதத்தோடு வாங்கினான். வரவனை பார்த்து சொல்லுவார், டேய், என் வார்த்தை இல்லாம உன் நாட்டுல இது மழை பெய்யாது, ஒரு புல்லு கூட முளைக்காது சொல்லிட்டு அந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றினார். பெரிய ஒரு ஜெயகம்பீரம் அவனுக்குள்ள. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், நான் எதுக்கு பயப்படணும்? நான் சொல்றேன், இதுதாங்க உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். நீ யாருக்குமே பயப்படாத. கர்த்தர் உனக்குள்ள இருப்பதால் எழுந்து கட்டு, எழுந்து காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எந்த காரியமா இருந்தாலும் இதை செய்யவா, அதை செய்யவா, இதை செய்யவான்னு நீ திகைக்க வேண்டாம். எழுந்து காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடு இருக்கார். கரங்களை கத்தப்படுவோம். இப்போ ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 சாமுவேல் இது ஒரு முக்கியமானது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. 1 சாமுவேல் 18
7, 8. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அது எப்படி? இப்ப பாருங்க, ஒரு பெரிய ஜெயம். அந்த பெரிய வெற்றியை கொண்டாடும் போது அங்க இருக்கிற பெண்கள் சவுலுக்கு 1000 பேர் பாராங்க. ஆனா தாவீதுக்கு பின்னால எத்தனை வருதான்? தாவீதுக்கு பின்னால எத்தனை வருது? 10000. ஒரு பெரிய படையே சூழ்ந்து வருகிறது. அந்த ஜனங்கள் கொடுத்த பட்டம் என்ன? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. நான் சொல்றேன், இதே போல உங்களை பார்த்து பொறாமைப்படும்படி இந்த வாரத்துல வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். கரெக்ட்டா பார்க்கிறவங்க உங்களை பார்த்து பொறாமைப்பட போறாங்க. உங்க செயலை பார்த்து பொறாமைப்பட போறாங்க. அலுவலகத்துல ஒரு கிரியேட்டிவ் பவரை பார்த்து உன்னை பார்த்து பொறாமைப்பட போறாங்க. உனக்கு வருமானம், உன் வேலையில, உன் தொழில கர்த்தர் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி கர்த்தர் வைப்பார். பொறாமையை நீ கணக்கிலே வைக்காத. நீ எழுப்பி காரியத்தை நினைப்பி உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அப்படியே எனக்கு இதை வாசித்த போது அது காரணம் என்ன? தாவீது ஏன் பயப்படல? இப்ப தாவீது ஒரு மனிதன் 40 நாள் நிந்திக்கிறான். ஒரு ஹைட்டான அந்த வசனத்தை வாங்க, 17ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிங்க. 17, 16ஆம் வசனம் வாசிங்க. காலையும் மாலையிலும் 40 நாள், 40 நாள், 1-2 நாள் இல்ல, எத்தனை நாள்? 40 நாள் வந்து எப்படி எல்லாம் சிங்கமா பேசணுமோ இது வாங்க. கொஞ்சம் கடன் கட்டும், கொஞ்சம் கடன் கட்டும் அப்படி வச்சு எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் கடன் கட்டும். நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம்? நான் கொடுக்கல. கடன்காரன் எங்க வந்து நிற்பான்? வீட்டுல வந்து நிற்பான். வீட்டுல வந்து நின்றுட்டு நீ ஆசீர்வாதமா இருப்பாப்பா, உடனே ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. காதல கேட்காத வார்த்தைகள் எல்லாம், மனுஷர் பேசாத பாஷைகள் எல்லாம், விதவிதமான பாஷைகள் எல்லாம், நமக்கே புரியாத லாங்குவேஜ் எல்லாம் அந்த வீட்டுக்கு முன்ன அப்படி அச்சரிக்கப்படும். இதுதான் நடந்தது. எத்தனை நாள்? 1-2 நாள் இல்ல. ஒரு நாள் வந்து பேசினாலே நம்மால தாங்க முடியல. இவன் எத்தனை நாள் பேசியிருக்கான்? 40 நாள். இது 40 நாளோ சவுலை சார்ந்த ஜனங்கள் ஓடி ஒழிச்சுட்டாங்க. ஓடி ஒழிச்சாங்க. இப்ப பாருங்க, அதுக்கு ஒரு 2 வசனத்துக்கு முன்னால 16வது, இது 14வது வசனம் வாசிங்க. தாவீது எல்லாருக்கும் இளையவன். இவங்க அண்ணமார் 3 பேரும் நல்ல யுத்த வீரர்கள். இவங்க எல்லாம் சவுலோட தான் இருக்காங்க. ஒருத்தன் வந்து நிக்கிறான், ஜெய நிக்கிறான். சவுல் கோலியாத் வந்து நிக்கிறான். கோலியாத்துக்கு எத்தனை விரல்? யாருக்காவது கோலியாத்துக்கு எத்தனை விரல் உண்டு? 6 விரல். ஒரு கையில, அடுத்த கையில ஒரு கையில 6, அடுத்த கையில கால்ல எல்லாமே 6. அப்ப எத்தனை விரல்? கணக்கா சொல்லிக்கோங்க. உனக்கு எத்தனை விரல் இருக்கு? 20. இங்க ஒரு நாளைக்கு 20, அவன் 24. அவன் பெரியவனா சிறியவனா? நல்லா யோசித்து பாருங்க. ஏப்பா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுக்கு கைக்கு எவ்வளவு தெரியுமா? 6 முழம். எத்தனை? 9 அடி. 1 முழம் 1.5 அடியா? நம்ம கணக்குக்கு எனக்கு தெரியல, நான் மேத்ஸ் படிக்கல, ஆனாலும் நம்ம கணக்கு வச்சிருவோம். 6 முழம் ஒரு ஜான். 6 முழமும் ஒரு ஜானம் கிட்டத்தட்ட 9.5 அடி. எப்படி? நான் ஒரு 5 அடி 5.5 அடி. நான் பார்த்தா இப்படிதான், என் மகனை பார்க்கறதால இப்படிதான் பார்க்க வேண்டி இருக்கு. அதுல அவனை பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த 24 ஃபிங்கர் இருக்கான்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வந்து இருக்கு, மாற்றம் இல்லை. அது இருக்கிறதுனால தான் சொன்னேன். நான் கர்த்தர் சித்தமான இதுல இந்த செய்தியில போகும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். தாவீதின் கையில அந்த பெலிஸ்தியனுடைய கையில எத்தனை விரல்கள் இருந்துன்னு உங்களுக்கு கணக்கு கூட சொல்லிடுவேன். சரி, இந்த வசனத்தை வாசிப்போம். இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. இப்போ 19 20வது வசனம் பாருங்க.
20வது வசனம் வாசிங்க. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவாலை வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி எடுத்துக்கொண்டு ரதங்கள் இருக்கிற இடத்துல வந்தா அண்ணமார பார்க்க போறதுக்கு பார்த்து 40 நாள் மாசம் ஆயிடுடா, உங்க அண்ணன் எப்படி இருக்கான், எவராவது உயிரோடு இருக்கானா, யுத்தத்துல செத்தானா, நல்லா இருக்கானா பார்த்துக்குவான போறதுக்கு. நம்ம என்னவோ சொல்றோம், அன்னைக்குதான் லஞ்சம் இருக்கு, அன்னைக்கு லஞ்சம் கொடி கட்டி பார்த்து தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு லஞ்சம் கொடி கட்டி இந்த இதுல பாருங்க 17வது வசனம் அந்த 18 பாருங்க. இந்த 10 பால் கட்டிகளை அது லஞ்சமா வேற 1000 பேருக்கு தலைவன். இப்ப 1000 யுத்த வீரனுக்கு 1000 போர் செய்வர்களுக்கு ஒரு தலைவன். அவர்கிட்ட கொண்டு இந்த 10 பால் கட்டி கொடுத்து அவனை தாஜா பண்ணி உன் தம்பி அண்ணன் எல்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டு வாங்கிச்சு வந்தா லஞ்சமா வேற லஞ்சம் தானே. நான் சொல்றேன், நம்ம லஞ்சம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நமக்காக கத்தர் பார்த்து கொடுப்பாங்க. எந்த காரியத்தில் லஞ்சம் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட், ரொம்ப அழகான பகுதி. இப்ப பாருங்க 40 நாள், இந்த 40 நாள் அவனை கத்தர் வணைந்து கொண்டே வருகிறார். ஆண்டவர் தாவீதை இதுக்கு முன்னவரே ஒரு ராஜாவை அவன் அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனா ராஜ கிரீடத்தை சீக்கிரத்தாய் வைத்தான். முந்தின அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா சாமுவேல் ஈசாயுடைய பிள்ளைகளை தேடி வந்து இந்த தாவீதை மட்டும் கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு கிடைத்த முதல் வெற்றி இத பாருங்க 32வது வசனம் வாசிங்க. 32வது வசனம் வாசிங்க. இந்த பதில் எல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கும் வேலை பார்க்கிறவங்களுக்கும் உங்க பெற்றோருக்கு நீங்க சொல்லுகிற செய்தியா இருக்கணும். தாவீது சவுலை நோக்கி இந்த கோலியாத்தின் நிமித்தம் ஒருவருடைய இதயம் கலங்க வேண்டாம், வேண்டியதில்ல. எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன், படிக்கிற பிள்ளையா, நீ வேலை பார்க்கிற பிள்ளையா, உங்க பெற்றோரை பார்த்து சொல்லு, அம்மா உன் கடைசி காலம் வரை நீ கவலையே படாதம்மா, கர்த்தர் என்னை கொண்டு வந்ததே உன்னை வாழ வைப்பதற்கு. அல்லேலூயா. நீ உங்க அம்மாட்ட சொன்னியா? இல்லைன்னா முதல்ல சொல்லு, கடைசி வரை நான் பார்ப்பேன், கடைசி வரை நான் பார்ப்பேன் அப்படி சொல்லணும். சொல்லிட்டீங்க. வேலை செய்கிற எல்லாரும், வேலைக்கு போற பிள்ளைகள் எல்லாரும், நல்ல உங்க அம்மாட்ட சொன்னியா நான் பார்த்துக்கிடுவேன்னு இன்னைக்கு சொல்லி எல்லாரும் என்ன சொல்லணும்? உண்மை இதுதான் அர்த்தங்க. சவுலை நோக்கி சொன்னான், சவுலை நோக்கி தாவீது சொல்லுகிறான், இந்த கோலியாத்தின் நிமித்தம் உன் இருதயம் கலங்க வேண்டாம், ஒருத்தருக்கு இருதயம் கலங்க வேண்டாம், உங்களுடைய அடியாத நான் போய் இந்த பெருசு வைக்கப்படுவேன். இவன் எவ்வளவு குட்டை, என்ன விட குட்டை. இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த சவுலை நல்ல ஹைட் வைத்தா, ராஜரீக தோற்றத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இவனுக்கு மேல, இவனுக்கு ஈக்குவலா இந்த சவுலை விட உயரத்துல கோலியாத்தை கொண்டு நிறுத்துகிறார். சட்டப்படி பார்த்தா இந்த சவுல் கோலியாத்தை மேற்கொள்ள அவனால் முடியுமான்னு கேட்டா முடியும். ஆனால் எப்பொழுது பணம் என்ற பேய் உள்ள வந்ததோ, பொருளாசை உள்ள வந்ததோ, பண ஆசை உள்ள வந்ததோ, அடுத்தவனுக்கு கொடுக்காம நான் அபகரிக்கணும் என்ற ஒரு நோக்கம் வந்ததோ, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தாரோ, அப்பவே கர்த்தர் அவனை விட்டு நீங்கினார். அல்லேலூயா. அதனால நமக்கு இந்த பண ஆசை பொருளாசை வேண்டாம், நம்ம உழைத்தது எனக்கு அதுக்கு ஒரு பாசம் வேண்டாம். நான் வேலை செய்தா எனக்கு சம்பளம் வேணும். தரலனா விட்டு கர்த்தர் தருவார், தரலனா விட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இது ரொம்ப அற்புதமான பகுதி. இதாங்க நான் ஒருத்தரை கலங்க வேண்டாம், அடியான நான் போய் யுத்தம் பண்ணுவேன், எதையும் கொண்டு கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். 40 நாள்ல ஒருத்தரும் முன்ன வரல. சகோதரனை விசாரிக்க வந்தவர் முதல் நாளா பேசிட்டான். இப்போ யாருக்கு? சவுலுக்கு வேற வழி கிடையாது. இவனாவது வந்தானே, எப்படி இவனாவது வந்தானே. இப்ப சில பெற்றோர் பாருங்க, காத்திருப்பாங்க, எப்பா இப்பவாவது வந்திய சொல்ல கேட்டீங்களா? இவனாவது வந்தானே சொல்லி ஓகேப்பா நான் ரெடி. இப்ப பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல பாருங்க. 35வது வசனம் வாசிங்க. நான் 34 தாவீது சவுலை பார்த்து, உமது அடியாராகிய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு நான் வேலை செய்துட்டு
இருந்தே எனக்கு கொடுத்த வேலை ஆடு மாடு மேய்ப்பது. அந்த ஆடு மாடை மேய்த்துக்கிட்டு இருந்தே ஒரு விசை சிங்கம் வந்தது, என் வருமானத்தை பட்சிக்க, ஆட்டை பட்சிக்க வந்தது. நான் பாஞ்சு என் வருமானத்தை கொடுக்கல. கரகத்தை கேட்கப்பட்டிருப்பாங்க, எது யாருக்கும் கொடுக்காதுங்க. வருமானத்தை சில எப்படி கொடுப்போம் தெரியுமா? ரொம்ப அழகா. இன்னைக்கு இல்ல ஒரு சகோதரர் 35 லட்சம், ரொம்ப அழகா. இத்தனை 15 வருஷத்தை பார்த்தோம், 15 வருஷம் பார்த்தோம். கேட்ட அங்க கொடுத்து அங்க கொண்டு போயிட்டான். நான் சொல்றேன், இவரை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். உனக்கு சிங்கத்தை போல பலனை தருவார், புத்தியை தருவார். ஏமாற வேண்டாம். யாருக்கும் ஒத்தாசையா போய் கை நாட்டு போடாதுங்க. உறுதிமொழி கொடுக்கிறதுக்கு, ரெக்கமெண்டேஷனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதுங்கன்னு கர்த்தர் இதன் மூலமாக ஏன் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு விசை கரடி வந்து மந்தையில் இருந்த ஆட்டை பிடித்துக் கொண்டது. வாசிமா, நான் அதை தொடர்ந்து போய் அபகரிக்க நினைத்தவரை தொடர்ந்து போய் அதை அடித்து அதற்கு வாய்க்கு நீங்கி விட்டு அது ஏன் மேல சில மனுஷர்கள் பாய்வாங்க. எப்படி பாய்வாங்க? சிங்கத்தை போல பாய்வாங்க, கரடி போல பாய்வாங்க. கவலைப்படாதுங்க, நாளைக்கு கீரல் தான் விடும். நாலு அந்த சிங்கத்துக்கு 4 கீரல் விடும், கரடிக்கு 4 கீரல் விடும். அது ஒண்ணு செய்யாது. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்து அது என்னை பாய்ந்த போது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு விட்டேன். நீங்க கொல்லணும் வேண்டாம், தேவ சமூகத்துல சொன்ன கர்த்தரை கொண்டு கர்த்தரை பார்த்துக்கொள்ளும். இப்போ அடுத்த வசனம் பாருங்க. இன்னும் தாவீது என் சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் தப்புவித்த கைக்கும் எங்க எத்தனை தடவை நம்ம ஜெபித்து ஜெயம் பெற்று இருக்கிறோம். அதை சொல்லுங்க. கர்த்தர் இந்த காரியத்துல நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு செய்தார். நான் சொல்லுங்க, இந்த காரியத்தை நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். இந்த காரியத்தை ஜெயிப்பது நான் உறுதி. அல்லேலூயா. அழகா தான் சொல்றார். கரடியின் கைக்கு தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கு தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ கர்த்தருடைய ஜீவனே, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவு நாளும் இப்போ செய்துவிட்டு இவன் யாருக்கு பயணிக்கிறது என்ன தெரியாது. அண்ணமார் 3 பேர் இருக்கான், இங்க வந்தவன் யாருன்னு தெரியாது. நான் சொன்னேன், 3 அண்ணமாரும் அவனை விரட்டி அடிக்கணும். ஓடு ஓடு ஓடு. ஒரு அண்ணனாவது வந்தியாடா நீ எப்படிடா இருக்க கேட்கல, ஓடு அங்க போ. இவன் அங்கோடு சுத்தி இங்கோடு சுத்தி அவன் எவன்டா பேசுறது? என் ஜீவனுள்ள தேவன், எனக்கு சொந்தத்தை, எனக்கு அண்ணனை, என் உறவை என்ன பேசுறது எவன்னு அவன் வைராக்கியமா வந்து நிக்கிறான். இவன் விரட்டுறான். நான் சொல்றேன், விரட்டதை விட்டுருங்க, நீங்க வைராக்கியமா சார்ந்துருங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். இப்ப பாருங்க 40வது வசனத்தை வாசிங்க. சிலருடைய அபியாசம் 39 பாத்தீங்கன்னா, அவனுடைய போர் வீரர்களுடைய கவசத்தை கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான், நடந்து பார்த்தா சில சமயங்கள் நம்ம இந்த யூடியூப்ல சில சமயங்களை பார்க்க தெரியுமா, நாய்களுக்கு ஷோ போட்டு விடுவாங்க, பூனைக்கு ஷோ போட்டு விடுவாங்க. அது பார்த்தா அது நடக்கிற விதம் பாத்தீங்களா? யூடியூப்ல பார்க்கலன்னா வீட்டுல போய் பாருங்க, அதாவது காமெடியா இருக்கும். அது உடனே இங்க ஒரு தளம், இங்க ஒரு தளம். இதே போல நம்மாடு இந்த புத்தர் வசனம் பாருங்க, இதோட வாஸ்தவம் இந்த அழகா இருக்கும். 39 வசனம் பாருங்க. சவுலுக்கு பட்டயத்தை கட்டிக்கொண்டு அது அவனுக்கு பழக்கம் இல்லாததுனால் நடந்து பார்த்தா எப்படி நடந்து பார்த்திருப்பான்? இந்த பூனை போல இது எல்லாம் அங்க போயிடும், ஒரு தானா நடக்கும். இதே போல இவன் நடந்து பார்த்து சொன்ன இந்த அபியாசம், இந்த டிராமா, இந்த நடிப்பு, சில ஆட்கள் வந்து ரொம்ப அழகா நடிப்பாங்க. நீங்க நடிப்பதை பார்த்து ஏமாந்துடாதுன்னு சொல்றேன். நடிக்கிற ஆளை பார்த்து ஏமாறாத. உன்னை புகழுகிறவனா பின்னால ஆபத்து இருக்கு, மறந்துடாத. இவன் ஏன் போடுகிறான் புதுசா? என்ன நல்ல பழக்கமா இருந்தா பாரு, ஏய் நீ நல்லா செய்தான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கேன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு காரியத்துக்காக புகழ்ந்தா ரொம்ப கவனமா இருங்க. புகழ்ச்சினா அடியில பெரிய ஆப்பு வைக்கும், ரொம்ப ஆபத்து வரும். இது அதுதான் இவன் பார்த்தா, இந்த அபியாசம் எனக்கு வேண்டாம், இந்த அபியாசம் வேண்டாம், நீயா போ, கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பான். இங்க கூட பாருங்க, நல்ல செஸ் விளையாடுற ஒரு தம்பி இருக்கான்.
அவங்க அம்மாவுக்கு பல எப்படி பாஸ்டர் எப்படி நான் கூடி போமா தஞ்சாவூருக்கு ஜெயித்துட்டு வருவான்னு. ஜெயித்துட்டு வந்தானா அவளுக்கு தெரியும் தேர்ட் பிரைஸ் நினைக்கிறேன். முடியாதுன்னு சொன்னாதான் முடியாது. நீ கத்தருக்குள்ள இருந்துப்பார், ஜெயம் தானாய் வரும். ஜெயிக்க வைக்கிற கத்தர் இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு அழகான ஒரு பகுதி. இந்த அபியாசம் வேண்டான்னு போட்டு போயிட்டான். அப்படியே வாங்க, அப்படியே 40வது. அவனுக்கு அபியாசம் என்ன? அவனுக்கு அபியாசம் என்ன? அவன் பாருங்க, தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கலை தெரிந்தெடுத்து அவைகளை தன் மேய்ப்பருக்குரிய அடப்பையிலே போட்டு தன் கவலை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் ஓடினான். எத்தனை கல்? 5 கல். அது எங்க எடுத்தான்? ஆற்றில். நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு கீழே எசேக்கியேல் 41 வாசிக்கிறீங்களா? 6 எங்கோடி பாய்துன்னு சொல்லிட்டாரு. எசேக்கியேல் 47 ஒண்ணா பாருங்க, இல்லைன்னா 48 ஒண்ணா இருக்கும். வாசிங்க. எசேக்கியேல் 47 ஒண்ணா வாசிங்க, இல்லைன்னா 41 ஒண்ணா இருக்கும். பாருங்க. அதுல பாருங்க, இந்த கல்லில் இருந்து நீ பழக்கப்பட்டாயானால் ஒன்ன ஒருத்தரையும் மேற்கொள்ள முடியாது. 5 கூழாங்கற்கள். ஏன் 5 கூழாங்கற்களை அவன் எடுத்தான்? 5 கூழாங்கற்களால் என்ன செய்ய முடியும்? வாசி பாருங்க. பின்பவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திருப்பி வர பண்ணினார். வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு அது கிழக்கே ஓடுது. அது ஒரு பெரிய ஆறு. இந்த ஆறு பற்றி பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டல சொல்லி இருக்கு. அது அந்த இலை அமிழ்ந்து போகாது, அது அழியாது, நல்ல உயிரோடு இருக்கிற இலை காயாது, அது கனி கொடுக்கிற அந்த ஆறு அழகா இருக்கு. இதே போல நீங்க இந்த இடத்துல இருந்து போகும்போது மணவாட்டி சபைக்கு கீழே இருந்து ஆற்று தண்ணீர் உங்க வீட்டை சந்திக்கும். ஆமென். அதனால உங்க வீட்டுல நஷ்டம் பார்க்க மாட்டீங்க, உங்க வீட்டுல கஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் அதுக்கு விட மாட்டா. அபியாசம் வேண்டாம். நீங்களாக ஜெபிக்கிற நீ ஜெபத்தை விடாத, கர்த்தரை துதிக்கிற நீ துதியை விடாத, வேதம் வாசிக்கிற நீ வேதத்தை விடாத, விளக்கத்தை சொல்ல நீ கற்றுக்கொண்டால் விளக்கத்தை விடாத. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவதற்கு இது தாவீதை போல பெரிய ஜெயத்தை கொடுக்க உன்னை பழக்க வைக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு நீங்க சொல்லுவோம், உங்களை பழக்க வைக்கிற கர்த்தர் ரொம்ப ட்ரெமெண்டஸ். இப்ப 5 கூழாங்கற்களை எடுத்தான். எங்க எடுத்தான்? ஆற்றில். கூழாங்கல்னா என்ன? நம்ம எல்லாம் அந்த ஆத்துல குளத்துல போன நான் சின்ன பையன்ல சொல்லுவாங்க, இப்படி பார்த்தாலே பசங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சப்பையா, கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா தண்ணியில அப்படி ஒரு தட்டு கட்டி விட்டா என்னடா செய்யும்? என்னது இது? என்னது? அப்படியே செத்தி 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 போயிட்டே இருக்கும். அங்க போய் கீழே போயிடும். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இதை பார்த்துட்டாலே அந்த ஆத்திலே ஒரு அடி அடிச்சு விட்டுருவோம். இல்லைன்னா குளத்துல இன்னைக்கு வர இன்னைக்கு போகல, அது இல்லைன்னா அது பரவாயில்ல. ஆனா அது கூழாங்கல் இல்லை. கூழாங்கல் என்ன தெரியுமா? முழுக்கையா இந்த கோலி குண்டு போல மொழிக்கு இருக்கும். அது உருண்டு உருண்டு இந்த 40 நாள் உருண்டு உருண்டு அவன் வந்து நிந்தித்த 40 நாள் உருண்டு உருண்டு இயேசு எத்தனை நாள் சோதிக்கப்பட்டார்? 40 நாள் சோதிக்கப்பட்டாரா? அந்த சோதனை தீர்ந்த உடனே தேவதூதன் அவரை வந்து சந்தித்து அவன் கேட்கிறான், அப்பத்தை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு கண்டித்தாரா? இதே போல 40 நாள் தான் சோதனைங்க. நீ ஒருவேளை பல சோதனையை சந்தித்திருப்பாயானால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் சோதனை 40 நாள்ல முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆமென். இந்த சோதனை ஜெயிக்க கடந்துட்டியா உனக்கு ஜெயமே. இப்பதான் கூழாங்கல். கூழாங்கல் என்ன வெட்டுறது? நாங்கெல்லாம் கல்லூரி ஸ்கூல்ல படிக்கும் போது காலேஜில் போகும்போது குளிச்சுட்டு வரத்துல சீப்பு கல் எடுத்து இலையை வெட்டிட்டு வருவோம். எது தெரியுமா? சாப்பாடு. கத்தியெல்லாம் கையில கொண்டு போக மாட்டோம். அதை வெட்டிட்டு அங்க ஒரு காம்பவுண்டுக்குள்ள அதுக்குள்ள வச்சுட்டு வந்துருக்கோம். அடுத்த நாள் வெட்டணும் இல்லை, அதுக்காக. இது இப்படி எல்லாம் வெட்ட முடியாது. இது என்ன செய்யுது? ரவுண்ட் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைகள் வச்சிருக்கேன் அளவுக்காக. இந்த கல் எடுத்து அவன் எரிச்சா வேணா சப்புமே தவிர ரத்தம் வராது. ரத்தம்
ரத்தம் வராது. இதுதான் உண்மை. ஆனா இவன் பாருங்க 5 குழாம். ஏன் 5 கழுவாருன்னா கோலியாத்துக்கு சகோதரர்கள், கூட வந்த சகோதரர்கள் 4 பேர். அவன் வேளை இந்த கோலியாத்துக்காக 4 இவங்களும் அதே போல எல்லாருக்குமே 24 பேர். எத்தனை? 4 பேர். 2 சாமுவேல் 22 நினைக்கிறேன். அந்த 2 சாமுவேல் 22 ஒருவேளை சரியா இருக்கும், இல்லைன்னா நான் வாசித்த ஞாபகம் உண்டு. இந்த 2 சாமுவேல்ல ரொம்ப டிஃபரெண்டா சொல்லி இப்ப 2 சாமுவேல் 22 வாசிங்க. 22 நான் எடுத்துட்டேன். அந்த 2 சாமுவேல்ல 22ல சொல்லி இருப்பார். அதுல அவங்களுடைய சகோதரர்கள் 4 பேர். 4 பேரால அவங்க எப்படி மேற்கொள்ள வந்தாங்க? 2 சாமுவேல் 21 22 வாசிங்க. 21 இருப்ப 19 வாசிங்க. 19 22 சாமுவேல் 21 19 பெலிஸ்தரோட இன்னும் வேறொரு யுத்தத்தில் கோபில் உண்டான போது அதுக்கு பின்னால காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். இருக்கா? அப்படி கடைசி வசனத்தை வாசிங்க. இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சசனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினால் அவர் சேவகரின் கையினால் மடிந்தார்கள். 5 கூழாங்கல் எடுத்த காரணம் சொன்ன சரி, இது இப்படி வாங்க. என்ன ஒண்ணு, 5 கூழாங்கல் 5 4 சுவிசேஷங்கள். இந்த 4 சுவிசேஷமும் ஒரு வல்லமையின் ஒரு கல்லை பற்றி சொல்லி இருக்கோம். ஒரு வல்லமையின் கல். இந்த 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் வல்லமையா இருப்பதுதான் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. இது இறையியல். சரித்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த 4 சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க 5 எடுத்து தப்பு இல்லை. ஒருத்தன் வந்தா ஒண்ணு. ஆனா அடிக்க வேண்டிய கோலியாத்தை ஒரே அடியில செத்ததால் அவங்க இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் செத்துப்பாங்க. எல்லாரும் கொடுத்தான். தாவீது 4 பேரையும் மடங்கடித்தான். ஒருத்தரையும் விடல. இப்போ இந்த வசனத்தை வாசிப்போம். இப்ப பாருங்க, அவன் மேற்கொள்ள வந்த போது இது பாருங்க 45ஆம் வசனம் வாசிங்க. 45 இல்ல 1 சாமுவேல் 17:45. பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கீழகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இந்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அவங்க பட்டயம் இல்லை. பட்டயம் இல்லை. நல்ல பிரச்சனைங்க. இந்த பட்டயம் இல்லாமல் தான் இவன் கல் எடுத்து இருந்தானா, கல்ல சுத்தனா. உங்க கையில காசு பணம் இல்லைன்னு பார்க்காண்டா கர்த்தருடைய நடத்துவான். பட்டயம் என்ன? பட்டயம் ஜெயிப்பதற்கானது. நமக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டயம் எது தெரியுமா? நல்ல வருமானம். அந்த வருமானம் இல்லாதவங்க நீ கவலைப்படாண்டா, கர்த்தர் உன் கூட இருப்பான். கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பார். நீ வருமானத்தை காசு பணக்காரன் சொல்லுவான், நான் பெரிய கோடீஸ்வரர். சில செய்திகளை கூட நம்ம சில போதகர்கள் கூட சொல்லுவாங்க, நாங்க பெரிய கோடீஸ்வரர், நாங்க ஐபோன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், நாங்க காரை வச்சிருக்கோம், மோரை வச்சிருக்கோம், இதை வச்சிருக்கோம், அதை வச்சிருக்கோம். இந்த பீலா எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் கர்த்தர் 1 செகண்ட்ல அடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, பட்டயம் என்ன தெரியுமா? உன் கையில பட்டயமே வேண்டாம். பட்டயம் வேண்டாங்க. வருமானம் இல்லாட்டாலும் கர்த்தர் நடத்துவார். சுகவீனத்திலையும் கர்த்தர் நடத்துவார். பலவீனத்தில் நடத்துவார். உன்னை மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளை நடத்துவார். எவ்வளவு அழகான பட்டயம் இல்லாத இருந்தது. பட்டயம் எது தெரியுமா? வேத வசனம். அந்த வசனத்தை வாசிப்போம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. பட்டயத்தை பற்றி சொல்லும் போது இங்க என்ன சொல்லி இருப்பாங்க? சங்கீதம் 37:31 பாருங்க. சங்கீதம் 37:31 இத பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். அவனுடைய தேவன் அருளிய வேதம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, உன் நடையில ஒண்ணு கூட பேசக்கூடாது. ஓகே, கரண்ட்ல தட்டி கேட்கப்படுது. இந்த மாதத்துல வருகிற நாட்கள்ல நீ என்ன காரியத்துக்கு போனாலும் உன் நடையில ஒன்று கூட மிஸ் ஆகாது. ஜெயம் உன்னை தேடி வரும், வருமானம் உன்னை தேடி வரும். உன்னை இல்லன்னு பார்க்காத. பட்டயம் எது தெரியுமா? இந்த வசனமா. நீ காலையில எழும்பி ஒரு ஜெபி, காலையில எழும்பி வசனத்தை வாசிப்பார், காலையில எழும்பி கர்த்தரை துதித்துப்பார். இந்த பட்டயம் உன்னோடு பேசும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை வாசிங்க. இதுல சொல்லியிருப்பார், எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா சொன்னாதாங்க. இந்த பட்டயத்துக்கு நேராக அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்த தொடங்கின போது கர்த்தர் அவன் கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளை நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தினான். இன்னைக்கு பக்குவப்படுத்துங்க. வருமானம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேரா பட்டயத்தை பார்க்காதுங்க, பணத்தை பார்க்காதுங்க, சுகவீனத்தை பற்றி கவலைப்படாதுங்க. சுகத்தை கொடுக்கிற கர்த்தர், வருமானத்தை கொடுக்கிற கர்த்தர், பிசினஸ் கொடுக்கிற கர்த்தர், உன்னை எடுத்து உபயோகப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பக்கமா இருப்பேன். இவன் பட்டயம் இல்ல, இந்த பட்டயம் இல்லாதவன் கோலியாத்தை மேற்கொண்ட போது அவன் நேர போனா, அப்படியே அவனுக்கு பட்டயத்தை எடுத்தான், அவனை வெட்டினான். அந்த தலை எடுத்து எருசலேமுக்கு போய் 51வது வசனம் வாசிங்க. நான் முடிக்க போறேன். 51வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:51. 1 சாமுவேல் 17:51 வாசிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தர் அண்டையில் ஓடி போய் நின்று அவன் பாருங்க. இது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எவையெல்லாம் நான் பெரிய போலீஸ் அவன் பணம் எல்லாம் என்கிட்ட வரும். எவையெல்லாம் நான் பெரிய பங்கான்னு சொன்னானோ அவன் இதெல்லாம் அவனுக்கு மேலே எனக்கு கத்து உயர்த்துப்பாங்க. அப்படி சொல்லுங்க. அப்படி ஒரு நிமிஷம் சொல்லி பாருங்க. என்ன பார்த்து என் கடன்காரன் எப்படி பேசுவாங்க. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி பாருங்க. இனி நான் அவனுக்கு கடன் கொடுக்க கத்தரை வைக்கலாம். நான் அவனுக்கு கடன் கொடுக்க கத்தரை சீமானாக வைக்கலாம். சொல்லி பாருங்க. கத்தர் உங்களுக்கு சீமானாக மாற்றுவாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. நீங்க கொடுக்கலாம். நீங்க கொடுக்கும்படி கத்தர் உங்களை உயர்த்தலாம். இதுதான் தரிசனம். எவ்வளவு அழகான வார்த்தை. பெலிஸ்தரின் பட்டயத்தை எடுத்து அதை உருவி அவரை கொண்டு போனதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய பட்டயம் இல்லை, அவர்கிட்ட என்ன இருந்து? தேவன் இருந்தால் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் இருந்தது. அந்த நாமத்துல போனா வசனம் இருந்தது. வசனத்தை எடுத்தா அவரை வெட்டினா தலை எடுத்து இஸ்ரவேல் தேவாலயத்துக்கு கொண்டு போயிட்டான். இப்ப பாருங்க, நேற்று வர புறக்கணிக்கப்பட்டவன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னுக்கு அண்ணமார் எல்லாரும் ஓட ஓட அடிச்சான். இப்ப பாருங்க 10,000 பேர். சவுல் கொண்டது 1000 தாயா, தாவீது கொண்டது 10,000. நான் சொல்றேன், 1000 பேருக்கு அதிபதியா இருக்கிறவன் இப்ப 10,000க்கு அதிபதியா கர்த்தர் உயர்த்துறான். உங்களை அப்படி உயர்த்த சித்தமா இருக்கிறான். என்ன ஒண்ணு இல்ல, எதுவுமே இல்லைன்னு பார்க்காதுங்க. ஆசீர்வதிக்க கிருபை பெற்ற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அங்க உங்களை பரவி திரிகிற ஆளை போல ஆசீர்வதிப்பார். காண்டாமல் கொத்த பலனை கொடுப்பார். உங்களுக்கு வருமானங்கள் உங்களை சார்ந்திருக்கும். மீதம் எடுக்க கிருபை செய்வார். நீங்க பூமியில பலத்திருப்பீங்க. எல்லாரும் இடத்திற்கும் எல்லாரும் இடத்திற்கும் ஒரு நிமிஷம் அந்த செய்தியை அப்படியே ரீகேப் பண்ணுங்க. உங்களை அற்பமாய் நினைத்தது நிமித்தமாக கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னித்தார். ஒரு பாலாக்கு தாங்க காரணம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாமல் இருப்பதற்கும். ஒரு பாலாக்கு தான் காரணம் அவங்க பாவத்தை கர்த்தர் நினையாமல் இருப்பதற்கும், குற்றத்தை நினையாமல் இருக்கிறதுக்கும். ஒரு பாலாக்கு உங்களை பார்த்து பொறாமப்பட்டானா? பாலாக்கு பொறாமப்பட்டான், பயந்தான். பயந்த காரியம் அவனுக்கு வந்தது. அவன் ஊழி தீர்க்கதரிசியை தேவனாய் பயன்படுத்துறான். கர்த்தர் எச்சரிக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை யாரு தேவனாய் பயன்படுத்தினாலோ எச்சரிப்பார். உங்களை ஆசீர்வதிக்க கிருபை பெற்று இருக்கிறார். உங்களை ஒருத்தன் சபித்தா கூட அவன் வாயில சாபம் வராது, ஆசீர்வாதம் வரும். இன்று முதல் உங்களை ஒருத்தரை சபிக்க விட மாட்டார். கர்த்தர் உங்கள் ஜெயபலமாய் இருப்பார். இன்னைக்கு சொன்னார்ல, ராஜாவின் ஜெய கம்பீரம் இன்று முதல் உங்க இல்லத்தை ஆளும், உங்க குடும்பத்தை ஆளும், உங்க குடும்பத்தோடு இருக்கும், உங்க பிள்ளைகளோடு இருக்கும். போற இடத்துல எல்லாம் ஜெயமாய் இருப்பீங்க, ஜெயமாய் இருப்பீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. உங்களை பார்க்கிறவங்க தான் உங்க பின்னால வருவாங்க. ஆண்டவர் பாருங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று தாவீதை தலையில தூக்கி வைத்து ஆர்ப்பரிக்கிற நாள் துவங்கி விட்டது. உங்களை தூக்கி மேல வைத்து உங்களை வைத்து கொண்டாடுகிற நாள் வெகு சீக்கிரத்தில் அல்ல, இன்றே கர்த்தர் தொடங்குகிறார். நல்ல தகவல், நல்ல வார்த்தை. நானும் ஆசீர்வதிக்க கிருபை பெற்றேன். இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கோலியாத்தை, எங்களுக்கு விரோதமாக எழும்புற கோலியாத் 9 அடி உயரத்தில்
நாங்க எங்களால பார்த்து பயப்படுறது இல்ல. கர்த்தர் தாவீதை கொண்டு வந்தீர். எங்க குடும்பத்துல ஒரு தாவீதை எழுப்பினீரப்பா. அவருக்குள்ள வேதம் இருந்தது, அவருக்குள்ள தேவ நாமம் இருந்தது, தேவனை பற்றி தெரிந்து வைத்தான். நியாயப்பிரமாணத்துக்கு அடங்க விருத்த சேதனம் இல்லாதவன் இந்த கோலியாத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டியது என்ன? எங்களுக்கு உடன்படிக்கை இருக்கு. விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கை கர்த்தர் எங்களோடு பண்ணியிருக்கிறீங்க. ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கை எங்களோடு பண்ணியிருக்கிறீங்க. உங்க பந்தி என்ற உடன்படிக்கை எங்களோடு பண்ணியிருக்கிறீங்க. இந்த உடன்படிக்கை இல்லாதவரை பற்றி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் எங்களுக்கு நீ சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எஸ்ராவை போல இருதயத்தை பக்குவப்படுத்துற போது கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தான், ராஜா கொடுத்தான். அதே போல இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே என்ன கேட்டாலும் அவங்க இருதயத்தை உங்களுக்கு பக்குவப்படுத்தினார். ஆண்டவர் அள்ளி கொடுத்து கிள்ளி கொடுக்கிற கர்த்தர் அல்ல, அள்ளி கொடுத்து ஆசீர்வதித்து நன்மை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென்.